அல்ஹம்துலில்லாஹி வஸம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வபஅத். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரமலான் மாதத்தில் தொடராக நடந்து வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளில் நாம் தொடராக பல விடயங்களை படித்து வருகிறோம். அந்த வகையில் கடைசியாக நேற்றைய தினம் ரமலான் தரும் படிப்பினைகள் அல்லது பாடங்கள் என்ற ஒரு தலைப்பில் முக்கியமான பல விஷயங்களை நான் நேற்றைய தொடரில் உங்களுக்கு விளக்கப்படுத்தினேன். அதே போல் அதனுடைய இரண்டாவது பகுதியாக இன்றும் ரமலான் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள் பாடங்கள் என்னன்றதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சுருக்கமாக நேற்று நாம் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அல்லாஹு தாலா இந்த ரமலான் மாத நோன்பை பற்றி சொல்லும்போது மட்டும் நாங்கள் இந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோம், உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. எதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும். அதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அப்போ ஏன் நாங்கள் நோன்பு மட்டும் தக்குவா உள்ளவர்களாக மாற்றுது அப்படின்றதுக்கான சில காரணங்களை தெரிந்து கொண்டோம். அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்டா, இந்த ரமலான் காலத்தில் நாம் தக்குவாவை அடைந்து கொள்வதற்கான சகல பாதைகளையும் நமக்கு ரொம்ப லேசாக்கி வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் சாதாரணமாக அதுக்கு பல உதாரணங்கள் நேற்று சொல்லப்பட்டது. இப்போ வழமையாக நாங்கள் 4:30 மணிக்கு கிளாஸுக்கு வரோம். ஆனால் ரமலான் காலத்தில் மற்ற காலங்களை விட நம்மளோட ஷெட்யூல் நல்ல டைட்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு இரவில் தூக்கம் குறைவாக இருக்கும், பகலில் அந்த சாப்பாட்டு களைப்போட வேலை செய்கிறன்றது நமக்கு அதுவும் ஒரு களைப்பாக இருக்கும். ஆனாலும் அந்த அவ்வளோ களைப்பையும் தாண்டி இந்த டைமுக்கு நாங்கள் வர முடியுதுண்டா நீங்களே யோசிச்சு பாருங்கள், ரமலான் அல்லாத காலங்களில் இது நம்மளால் செய்ய முடியுமான்னு. அப்போ இந்த மாதிரி வணக்க வழிபாடுகள் எடுத்துக்கிட்டாலும், தொழுகை, அதே மாதிரி திலாவத்துல் குர்ஆன், அதே மாதிரி நன்மையான விஷயங்கள், தர்மம் கொடுக்கறது, இதெல்லாம் ரமலான் காலத்தில் நமக்கு மற்ற காலங்களை விட கூடுதலாக நாம் செய்கிறோம். அதுக்குரிய அந்த மனநிலையும் நமக்கு இருக்குது. அப்போ அல்லாஹு தாலா அந்த தக்குவாவை அடைவதற்கான வழிகளை லேசாக்கி வச்சுக்கிறான்றதுக்கு இது மாதிரி நம்முடைய நடைமுறை உதாரணங்களும் அதுக்கு ஒரு ஆதாரம் தான். அப்போ அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், யார் நம்மளைய நன்மையை விட்டும் தடுப்பானோ அந்த மிகப்பெரிய சக்தி செய்தான், அவனுக்கு விலங்கிடுறான். ஜின்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அவங்களுக்கு விலங்கிடுகிறான். சொர்க்கத்தில் கதவுகளை எல்லாம் திறந்து வச்சுக்கிறான், எதுவுமே மூடப்படாது. திறந்து வச்சுக்கிறான்றது எப்படி, ஃபுத்திஹத், மிகவும் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி நரகத்தினுடைய கதவுகள் முழுசாக என்ன செய்யப்பட்டிருக்குது, மூடப்பட்டிருக்குது, எதுவுமே திறக்கப்பட மாட்டாது. குல்லிக்கத்ன்றது என்னது, கட்டுமையாக இழுத்து மூடப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் நாங்கள் நன்மையை நோக்கி விரையோன்றதுக்காக வேண்டியும், நாம் நல்ல விஷயங்களில் ஆர்வப்படணுன்றதுக்காக வேண்டியும், அந்த பழக்கம் ஒரு மாத காலம் நீடிக்கிற நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு முறை செய்கிறீங்க, ஒரு நாள் செய்கிறீங்கன்னா அது நம்மளோட பழக்கமாக மாறாது. தொடர்ந்து ஒரு மாத காலமாக நீங்கள் இதே பயிற்சியில் ஈடுபடும் போது அந்த பண்பு நமக்குள்ளே வருது. அப்போ அந்த தக்குவா என்கிற இறையச்சம் நமக்குள்ள வாரத்துக்கான சகல வழிகளும் திறந்து தரப்பட்டிருக்குது. அதனால அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த மாதம் தக்குவாவை நீங்கள் அடைந்து கொள்ளணுன்றதுக்கு தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், நோன்பை கடமையாக்கிக்கிறேன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறோம். அடுத்த விஷயம் நாங்கள் பார்த்தோம், தக்குவா என்ற அந்த ஒரு விஷயம் நமக்குள்ள வருமா இருந்தால் அந்த தக்குவாவின் மூலம் மனிதன் அடைகிற பலன் ஏராளமான விஷயங்கள் அப்படின்றதுக்கு நாங்கள் சூரா ஆல இம்ரானில் 133வது வசனத்தில் நாம் பார்த்தோம். அது தக்குவா உள்ளவர்களை பொறுத்தவரையும் சூரத்துல் பக்ராவிலும் இருக்குது. அவங்க நம்பிக்கை இறையச்சம் சீராக்குது, வணக்க வழிபாடுகளில் அவங்கள ஒழுங்குபடுத்துது அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் தர்மம் கொடுக்குற, அதாவது இன்ஃபாக், மனிதனுக்கு அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய பொருளாதாரம் உட்பட, அவனுக்கு வழங்கக்கூடிய கல்வி உட்பட, அவனுக்கு உலகத்தில் வழங்கியிருக்கக்கூடிய எல்லா நிஅமத்துகளிலும் பிறருக்கு கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் என்ன சரி யுன்ஃபிகூன்னு நாங்கள் பொதுவாக யூஸ் பண்ணுறோம். ஆனாலும் அது பொருளாதாரத்தை செலவிடுவதற்கு தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ கல்வி வழங்கப்பட்டவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட கல்வியை பிறருக்கு கொடுக்கும், அதுவும் இன்ஃபாக் தான், அதுவும் அல்லாஹ் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அப்போ இந்த பயிற்சியை இறையச்சம் நமக்கு தருது. அது மாத்திரம் இல்லாமல் இறையச்சம் தரக்கூடிய முக்கியமான அடுத்த ஒரு விஷயம் என்ன, கோபத்தை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுது.
கோபத்தை எப்படி அதை முழுசா இல்லாமல் ஆக்குற ஒரு வேலையை தக்குவா உங்களுக்கு தருது. மனிதர்கள் செய்கிற தவறுகளை மன்னிக்குமாறு அல்லாஹு தாலா அந்த இறையச்சத்தின் மூலமாக தக்குவா உள்ளவர்களுக்கு வழங்குகிறான். அதே மாதிரி மனிதர்கள் என்ற வகையில் ஏதாவது தவறுகள் நடந்து விடுமாக இருந்தால், பாவங்கள் நடந்து விடுமாக இருந்தால், அந்த தவறுகள் பாவங்கள் உடனே தெரிஞ்ச உடனே ஒரு இறையச்சம் உள்ள என்ன செய்கிறான், உடனே அல்லாஹ்விடத்தில் சரணடைகிறான். இல்லை மனுஷன் தப்பு செய்யக்கூடியவன் தானே, அல்லாஹ் அப்படி தானே படைக்கப்பட்டிருக்கிறான், தப்பே செய்யாட்டி அல்லாஹ் நம்மளே அழிச்சிடுவேன்றானே, இந்த மாதிரி தத்துவம் பேச மாட்டான். எது தவறுன்னு தெரிந்தால் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ், எவர்கள் அவங்க மானக்கேடான விஷயத்தை செஞ்சிட்டா அல்லது தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டால் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறார்கள். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், ஃபா சபபியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு உடனே தௌபா செஞ்சிடறாங்க, இஸ்திக்பார் செஞ்சிடறாங்கன்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நோன்பினுடைய அடுத்த ஒரு பயிற்சி என்னன்னு கேட்டால், நாம் பிறருடைய துன்பங்களை சகித்து கொள்கிற ஒரு 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 பாடத்தை நோன்பு நமக்கு தருது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நான் நேற்று இதை விளக்கப்படுத்தினேன். அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது ஒரு கேடயமாக இருக்குது. கேடயத்திற வேலை என்னென்னா, மனுஷனுக்கு வரக்கூடிய அந்த ஆபத்துகளை கையால் அவன் டிஃபெண்ட் பண்ணுறது தான் கேடயத்திற வேலை. ஜுன்னான்ற அதான் விளங்குற சொன்னது, கவசம் வேறு. அப்போ அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், அந்த நோன்பு ஒரு கேடயமாக இருக்குது. ஒரு ஆள் நோன்பாளியாக இருந்தால் ஃபைதா கான யௌமு சௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபஸ், அவர் கூச்சலிட வேண்டாம், கெட்ட வார்த்தைகள் அவர் பேச வேண்டாம். யாராவது சண்டைக்கு வந்தால் கூட என்ன செய்து அவர் சொல்லணும், இன்னிம்ரஉன் ஸாயிமுன், நான் ஒரு நோன்பாளியாக இருக்கிறேன். அப்போ இந்த பாடத்தை நோன்பு தருது. இதே மாதிரி பொறுமையை தருகிறது. பொறுமைன்றது நாம் ஏற்கனவே சொன்னோம், பொறுமைண்டா எந்த விதமான தீங்கும் அந்த மனுஷனுக்கு வரக்கூடிய கோபத்திலேயோ அல்லது மனுஷனுக்கு வரக்கூடிய ஆத்திரங்களோ அதன் மூலமாக எந்த விதமாக பிறரை காயப்படுத்துகிற விஷயங்கள் வராமல் அவனை சகித்து கொள்ளுமாறு இந்த நோன்பு செய்கிறது. ஏன்னா அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் தானே சொல்கிறாங்க, ஜுன்னாண்டா என்னது, யாராவது சண்டைக்கு வந்தா நான் நோன்பாளி, உண்மையாக கோபம் வராதா? கண்டிப்பாக கோபம் வரும், எல்லாம் வரும். ஆனால் தான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்கிற அந்த நிலை அவரை கெட்ட வார்த்தை பேசாமல் தடுக்குது, மோசமான மோதல்களை விட்டும் தடுக்குது. அப்படின்னா அவனை கோபத்தை அவனை தணிக்குது. நோன்பாளியாக நான் இருக்கிறேன்டா கோபத்தை தணிக்குது. அப்படின்னால் பொறுமைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக இந்த நோன்பு ஒரு பாடத்தை நமக்கு தருகிறது அப்படின்றது நாங்கள் பார்த்தோம். இந்த பொறுமைங்கிற விஷயத்தை பொறுத்தவரையும் அல்லாஹ் தஆலா இதை வேறு இடங்களில் தக்குவா உள்ளவர்களுடைய அடையாளங்கள்னு சொல்கிறான். அதே மாதிரி இந்த பொறுமைங்கிற விஷயத்தை பொறுத்தவரையும் இன்னம ஸப்ரு இந்த ஸத்மத்தில் ஊலா, அதாவது மனிதனுக்கு பொறுமைன்றது அவனுக்கு அந்த 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 ஆரம்பத்தில் அது வரும். எல்லாத்தையும் பேசி முடிச்சு போட்டு அநியாயத்தில் செஞ்சு போட்டு அல்லாஹ்வுக்காக பொறுமை ஆகிக்கிறன்றதுக்கு பேர் பொறுமை இல்லைன்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாங்கள் இந்த இது இவ்வளோ விஷயமும் நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்து முடிச்சிட்டோம். நாங்கள் அடுத்தது பார்க்குறது என்னென்னு கேட்டால், இந்த ரமலான் மாதம் என்பது மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற அந்த தன்மையை உண்டாக்குது. அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு முன்னால் சாப்பாடு வைக்கப்பட்டிருக்குது, நமக்கு முன்னால் ஆகுமான பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் நோன்பின் காரணமாக நமக்கு ஹலாலான உணவை நம்ம தவிர்ந்து கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அது இருக்கத்தக்கனே நாங்கள் பசியை உணர்கிறோம். பசியை மட்டும் உணரல, களைப்பை உணர்கிறோம், சோர்வை உணர்கிறோம், பலவீனத்தை உணர்கிறோம். இப்படி இந்த பசி என்னவெல்லாம் தாக்கத்தை தருமோ எல்லாத்தையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். சில ஆளுக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கிக்கிற நோக்கத்தை அவங்களாக சொல்லுவாங்க. எதுக்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கிக்கிறான்னு சொன்னால், அதாவது பணக்காரர்கள் ஏழைகளின் பசியை தெரிந்து கொள்வது, இது நோக்கம் அல்ல. நோன்புடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், நேரடியாக குர்ஆன் சொல்லுது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறணும். சில வணக்க வழிபாட்டுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம், ஆனால் காரணங்கள் நாம் சொல்லக்கூடாது, இதுக்கு தான் அப்படின்னு. உதாரணமாக காலையில் அதிகாலையில் நம்ம எழும்புகிறோம், உது செய்கிறோம், தொழுகிறோம், அங்கே அவயங்களை துப்புரவு செஞ்சுக்கிறோம், உடல்களை அசைக்கிறோம். இந்த காலையில் அதிகாலையில் எழும்பி நாங்கள் உடல்களை அசைப்பதன் மூலமாக சில மருத்துவர்கள் நல்ல விளைவுகளை சொல்லுவாங்க. காலையிலேயே நம்ம எக்ஸசைஸ் மாதிரி தொழுகை என்ன செய்யுது, உடம்பு ஆரோக்கியப்படுத்துது. அதிகாலை நேரத்தில் எழும்புவதனால உடம்புக்கு நிறைய விட்டமின் கிடைக்குது, அல்லது ஊட்டச்சத்து கிடைக்குது, என்ன சரி ஒன்று சொல்லலாம். அப்போ இதனால் இதுதான் தொழுகை சுபஹ் தொழுகையினுடைய காரணமான்னு கேட்டால் இல்லை, நம்ம அதை சொல்லக்கூடாது. ஆனால் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் இது போன்ற காரணங்களும் இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளும். நல்ல விளைவுகள் இருக்குது, அதுக்காக நம்ம மறுக்கல. அந்த வகையில்
இந்த நோன்பை பொறுத்தவரையும் இந்த நோன்பின் மூலமாக உண்மையாக இந்த சாப்பாட்டு அருமையை நாங்கள் விளங்கத்தான் செய்வோம். பொதுவாக எல்லாருமே பணக்காரர்களும் தான் ஏழைகளும் தான். அதாவது அல்லாஹ் இந்த உணவு என்கிற ஒரு நியாமத்து எவ்வளோ பெரிய நியாமத்துன்றதை நாம் என்ன செய்கிறோம், விளங்குறோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் இந்த மனித சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட நியாமத்துகளில் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்றான். வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை நாங்கள் சிறப்பித்திருக்கிறோம். வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் அவர்களை நாங்கள் சுமந்து செல்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது மனுஷன் ட்ராவல் பண்ணுறான், ஃப்ளைட்டில் போகிறான், கடலில் போகிறான், தரையில் போகிறான். அவன் இந்த ட்ராவல் பண்ணுறது மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நியாமத். இப்போ யானைகள் சேர்ந்து ஒரு 10 யானை சேர்ந்து எங்கேயாவது ஃப்ளைட்டில் போகிறத பார்த்துக்கிறீங்களா? இல்லை, நாம் ஏற்றிக்கிட்டு போனால் தான், மிருகங்களை நாம் கொண்டு போனால் தான். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு இந்த சிறப்பான ஒரு நியாமத்தை கொடுத்திருக்கிறான். ஒரு ரஸக்னாஹும் மின தையிபாத்ன்றான். அவங்களுக்கு நல்ல உணவுகளை நாங்கள் கொடுக்கிறோம், நல்லவைகளை நாங்கள் உணவாக கொடுக்கிறோம். ஃபவ்வல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா, நாம் படைத்த ஏராளமான படைப்புகளை விட இந்த மனிதனுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ உணவு என்பது மனிதனுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு நியாமத். ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை விளங்கணும். அல்லாஹு தஆலா இந்த உணவை நியாமத்துங்கிறான். தக்குவா உள்ளவர்களை பொறுத்தவரையும் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், அதாவது யார் இறையச்சத்தோடு வாழ்றாங்களோ ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, நாங்கள் அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனையிலிருந்து வெளியேறுகிற பாதையை உருவாக்குவோம். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவங்க சிந்திக்காத புறத்தில் இருந்து அவர்களுக்கு உணவளிப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுக்கு தெரியும், இந்த உணவு என்பது மனிதனுடைய அத்தியாவசியமானது. பசியோட மனுஷனுக்கு இருக்கல. பசி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சோதனைன்னு சொல்றான். நான் ஏற்கனவே இந்த ஆரோக்கியம் சம்பந்தமாக பேசும்போது சொன்னேன். அதாவது மனிதன் வயிறார சாப்பிட்றது என்பது தான் ஆஃபியத். பசியா கிடக்கிறான் என்பது ஒரு ஆஃபியத் அல்லது, அது மனுஷன் அசௌகரியம் தான். இப்போ நோன்புக்கு எல்லாம் ஏன் கூலி தரணும்? நோம்பால எந்த பிரச்சனையும் இல்லாட்டி அதுக்கு கூலி கிடைக்குமா? பசியை தாங்குறோம், அது ஒரு சோதனை, அது ஒரு அசௌகரியம். அது அல்லாஹ் தஆலா அந்த அசௌகரியத்தை என்ன செஞ்சுக்கிறான், கடமையாக ஆக்கி வச்சுக்கிறான். சில வணக்க வழிபாடுகள் இருக்குது, அது பதனி உடம்பு சார்ந்திருக்கும். சில வணக்க வழிபாடுகளுக்கும் மாலின்னு சொல்லுவாங்க, அது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போ ஜக்காத் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு சம்மந்தம் இல்லை. உழைக்கிறதுல நாம் என்ன செய்றோம், பொருளாதார ரீதியான தியாகம். உடம்பு செய்கிறது என்ன, தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது உடம்பு செய்யக்கூடிய ஒரு எஃபெக்ட், உடம்பு எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. அப்போ நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த கஷ்டத்துக்கு தான் கூலிதாரான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலனபுலு